எனக்கு வந்து இப்போ இந்த கணத்தில் எனக்கு பணம் இல்லை, எப்பா எனக்கு இந்த பணம் இல்லைப்பா நீ பணத்தை கொடுப்பான்னு கேட்டால் அது கொடுக்கவே கொடுக்காது. ஏற்கனவே நீங்கள் நிறைய கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போது எனக்கு ஏன் நடக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு ஆழமாக உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையை இறைவன் போடலை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் அந்த தடையை போட்டிருக்கிறீங்க. தடைன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த செல்வம் இந்த பணம் உங்களுக்கு வருவதற்கு ஒரு விதிமுறை இருக்குது, அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை நீங்கள் வயலேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ரூலை வயலேட் பண்ணதுனால போடுறா இவனுக்கு பிளாக்கை போடு, 144 போடு, பணத்தை கொடுக்காத அப்படின்னு போட்டான். இப்போ நீங்கள் அந்த தப்பை பண்ணதுனால உங்களுக்கு அந்த தடை வந்திருக்கே தவிர அவன் கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. எவனுக்கோ ஒருத்தனுக்கு வந்திருக்குன்னா அவனுக்கு அந்த தப்பை அவன் பண்ணலை, அப்போ அவனுக்கு அந்த பணம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னோட ஆரோக்கியம் கெட்டு போச்சு, என் ஆரோக்கியம் கெட்டு போச்சு, கடவுளே எனக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு நீ கேட்டால் கொடுக்காது. அது கெட்டு போனதுக்கான காரணம் ஒன்று இருக்குது. நீ எதையோ உடம்புக்கு சம்பந்தமான ஒரு விதிமுறையை மீறி இருக்கிறீங்க. ஸோ அந்த விதி மீறலுக்காக அவன் அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டான். என்னைக்கு அந்த விதி மீறலை நீங்கள் புரிஞ்சு அதுலேருந்து வெளியில் வர்றீங்களோ அந்த பிரச்சனை சரியாயிடும்.